சிம்ம ராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்குங்க? அருமையாக இருக்குது, கவலை வேண்டாம். மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரமெல்லாம் சிம்மத்தில் தாங்க. தைரியமாக இருங்க. செவ்வாய் கேது தொடர்பு அப்படிங்கும்போது ஒரு பயம், உறவுகளிடையே பயம், வயிறு சம்பந்தமான உபாதைகள். ஏன்னா ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். என்னென்னா வழிபாட்டுக்கு உரிய மாதம். அவசியம் மேசத்துக்கு சொன்னேன், நீங்களும் ஆடி 18 அதே போல் ஆடி மாதத்துடைய அமாவாசை தர்ப்பணம், உறவுகள் இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருடைய பெயர் சொல்லி சிராப்தம் பண்ணணும். நீர்நிலை பகுதியில் போய் செய்யணும். மக நட்சத்திரம் அன்னைக்கு செய்யுங்க, விசேஷம். அமாவாசையில் தர்ப்பணம் கொடுங்க, விசேஷம். அல்லது ஆடி 18 அன்னைக்கும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அது. சிம்ம ராசிக்கு சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கார். தொழில் இடம் மாற்றம் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் 8ஆம் இடத்துலங்கும்போது ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. வக்கரமாகும் போது இன்னும் பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னா, இந்த வக்கரம் அப்படிங்கிற சனி பகவானுடைய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சனி பகவான் என்னதுங்க? தொழில்காரகன், ஆயுள்காரகர், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ குருவோடைய பிளேஸில் இருக்கார். திருக்கணிதப்படி தான் இதை சொல்கிறோம். ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா, தொழிலையோ குழந்தை பாக்கியத்திலேயோ திருமணத்திலேயோ ஒரு சுபகாரியத்திலேயோ ஒரு தடையை கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம குரு பயிற்சியில் சனி பயிற்சியில் சொல்லியிருந்தாலும், இந்த மாதம் உங்களுக்கு வக்கரம் பெறும்போது சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் கொடுப்பார். அப்போ ஒரு கவலை இல்லைல்ல, ஆகா இந்த மாதம் விமோச்சனம் அப்படின்னு சிம்மராசி நேயர்கள் ஒரு பயத்திலேருந்து ஒரு தெளிவான இடத்துக்கு வாங்க. ஏன்னா கேது முதையே பல விஷயங்களை யோசித்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு எனக்கு தூக்கமே இல்லைங்க. ஜாதகம் பார்க்க வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்மராசி லக்னக்காரங்க தான் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆடி மாதம் பல பிரச்சனைகளை எல்லாம் ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. கண்டிப்பாக செய்யுங்க. தன்னோட கோபத்தையோ வேகத்தையோ இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அதனால் தப்பே கிடையாது. சிம்ம ராசிக்கு குழந்தைகள்னால நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல மிதுன குரு, நிறைய படிப்பாங்க, நேரமாக எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, காலேஜுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக போயிடுவாங்க, நல்ல பேர் வாங்குவாங்க, குழந்தைகள் ஏதாவது பரிசு பாராட்டெல்லாம் இந்த மாதம் வாங்கிட்டு வருவாங்க. உங்களுடைய பிள்ளைங்கள்னால லாபம், பிள்ளைங்கனால ஒரு விசேஷ அமைப்பும் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஆடி மாதம் கணவன் மனைவியை ஏன் பிரித்து விட்றாங்க அப்படின்னா, சித்திரையில் கத்திரி வெயிலெல்லாம் வரக்கூடிய அமைப்பில் குழந்தை பிறக்குங்க, அதனால் அப்படிங்கிறதும். அதே போல் இது மாதிரி ஒரு ஐதீகம் சம்பிரதாயமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தே இருக்குதுங்க. அப்போ நமக்கு சில ராசிக்காரர்களுக்கு தான் பிரச்சனை. இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. இப்போ சித்திரை மாதமே பிறந்திருக்காங்க, அல்லது சனி பகவான் நீச்சம், குரு பகவான் நீச்சம், இது மாதிரி கிரக அமைப்பை வச்சு கூட நம்ம ஆடி மாதம் சிலர் ஒற்றுமையாக இருக்கலாம், வீட்டோடையே வச்சுக்கலாம் மருமகளை, அப்படிங்கிற விஷயங்களாம் இருக்குதுங்க. எல்லாமே நம்ம பொதுவாக சொல்கிறத வச்சு எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சில விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகளாலோ உங்களால் தான் அது பிரச்சனையும் வரும். அதனால் பேச்சை குறைச்சிக்குங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் பேசுங்க. அளந்து சில விஷயங்கள் செய்யுங்க. அதிக முதலீடு போட வேண்டாம். என்ன செய்யும் தொழிலே தெய்வம். என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். புதிய முயற்சிகளுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கு படிப்படியான உயர்வை கொடுக்கும். உங்கள் ஜனன ஜாதக கிரக அமைப்பை வைத்து தான். அதே போல் 12ஆம் இடத்துல சூரியன் புதன், அப்பா வழியில் பிரச்சனை, அப்பாவுக்கு உடல் உபாதைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள், கவனமாக பார்க்கணும். அதே போல் அப்பா வழி சொந்தத்தில் அப்பாவே இல்லைங்க, தாத்தா இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இந்த ஆண்கள் தான் நமக்கு அமாவாசை தர்ப்பணமெல்லாம் கொடுக்கணுங்க. அதை கவனமாக கொடுங்க. இந்த மாதம் அது அவசியம் கொடுங்க. எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் நிறுத்திடக்கூடாது. இதில் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. நாங்கள் ஃபேமிலியாக கொடுக்கணுமா, தனித்தனியாக கொடுக்கணுமா, இதெல்லாம் இருக்குது.
இதை பற்றியே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இனிமேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸ்லேயே, அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆன்மீகமும் ஆகம விதிப்படி இது எல்லாம் இருக்கா, இது மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த சிம்ம ராசி, துலா ராசி, மேச ராசிலாம் அவ்வளோ டக்குன்னு கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சில விஷயங்கள் அசால்ட்டு பார்த்துக்கலாம், நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானப்பா நடக்கும், இதெல்லாம் சும்மாங்க, நம்பினோர் கைவிடப்படார். அப்போ நமக்கு நம்பிக்கை வேணும், கடவுள் மேலே நம்பிக்கை வேணும். ஜாதக கிரக அமைப்பு படி தான் இப்போ இந்தியாவிலையும் சரி உலக அளவிலும் சரி ஒவ்வொரு விஷயங்களும் பஞ்சபூதத்துடைய தத்துவத்திலையும் கிரகத்துடைய சூழ்நிலையில் தான் மாற்றத்தினால தான் இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. எத்தனை வீடியோ நீங்கள் கேட்குறீங்க பார்க்குறீங்க. அப்போ இந்த கிரகங்கள் தான் ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத நம்பணும். இந்த நம்பிக்கை ஒன்று தான் நமக்கு ஜெயிக்க முடியும். வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு சில தாமதங்கள் இருக்கும். இந்த சுசேந்திரம் அப்படிம்பாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு, அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த வெளிநாடு போகக்கூடியது கேது உங்கள் இடத்துல இருக்குது. அப்போ சிம்மராசி 2-3 பேர் கேட்கும்போது சொன்னேன், நீங்கள் போய் அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தொழிலுக்கு போகிறதோ வெளிநாடு வெளியூர் மாநிலமாக இருந்தாலும் சரி போயிட்டு வாங்க. சட்டுன்னு அந்த பிரச்சனை தீரும். சட்டுன்னு வந்து விசா கிடைக்கக்கூடிய அமைப்பை சீக்கிரமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நிறையா பேர்த்துக்கு அனுமான் சாலிசா கேட்க சொல்லியிருக்கேன், அல்லது பாராயணம் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கான இந்த மாதம் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம்னு அம்மன் மாதம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அம்பாள் தாயாராக இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பார்வதி தேவி, பார்வதி தாயார், உலகாம்பிகை, உலகத்தையே காக்கக்கூடியவர், ரட்சிக்கக்கூடிய அந்த தாயாருக்கு மல்லிகைப்பூ, வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்ச என்ன காணிக்கையோ சின்னதாக உங்களால் ஒரு 10 பேர்த்துக்கு தானம் பண்ணக்கூடிய எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம், அல்லது சாம்பார் சாதம், இது மாதிரி கலவை சாதம் செஞ்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி திங்கட்கிழமை அல்லது ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு எடுங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் என்ன பிரார்த்தனை தாயாரிடம் வைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு அள்ளி வழங்குவாள். ஆன்மீகமும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற தோஷமும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா 40%. நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பலனை பார்க்கணும், முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசா புத்தி, அந்தரநாதன், புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ, என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாதம் தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நமக்கு விமோச்சனம் என்ன, எது காரிய சித்தி ஆகும், இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும், எப்படி நம்மலாம் எடுக்கணும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்துக்குங்க. இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே பயன்பட்டுக்குங்க. நம்ம ஏதோ ஒரு தேவைக்கோ நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம். அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு. அது ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நியூமராலஜி படி ஜெயிக்கலாம், அல்லது மோதிரம் எந்திரம் போட்டு கொடுக்கறது, எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிடம் மூலியமாக உங்களுடைக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.